இந்த ப்ராப்ளத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கான், நம்ம என்ன செய்யணும். ஒரு பாடி 3 கிலோகிராம் வெயிட் உள்ள பாடி கொடுத்துருக்கான். Initially at rest on frictionless horizontal air track. Horizontal. The point important horizontal. And a constant force acting on in a positive direction of the x-axis along the track is supplied. X direction, one dimensional motion. X direction move ஆகுது. Constant force apply பண்றாங்க. Frictionless. Friction இருந்தா நான் friction force கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரோஸ்கோபிக் கிராஃப் ஒரு கிராஃப் வந்து டிரா பண்றாங்க. அந்த கிராஃப்ல என்ன டிபெண்ட் பண்றாங்கன்னா பொசிஷன் ஆஃப் த பாடி as it slides to the right from the further. இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ல பாடி ஸ்லைட் ஆகுது இல்லையா, அதோட பொசிஷனை கிராஃப்ல காட்டியிருக்காங்க. பிளஸ் அடிஷனலா கிராஃப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க. The force is applied to the body at t is equal to 0. ஸோ இனிஷியலா ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. t is equal to 0னா ரெஸ்ட் கண்டிஷன் இருக்கும்போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அந்த பிளாக் வந்து மூவ் ஆகும். பிளாக் மூவ் ஆகும்போது அதோட பொசிஷன் ஒவ்வொரு பொசிஷனையும் இன்டர்வல் டைம்ல கொடுக்குறாங்க. 0.5 செகண்ட்ஸ்ல அப்புறம் ஏதோ ஒரு பொசிஷன் சம் பொசிஷன் இருக்கும். 1 செகண்ட்ல 0.2 மீட்டர் வந்துடுது. 1.5 செகண்ட்ல 0.4 மீட்டர் வருது. 2 செகண்ட்ஸ்ல 0.8 மீட்டர் வருது. ஓகே, 0.5 seconds interval and the graph record the position of the body at 0.5 seconds interval. 0.5, 1, 1.5, 2. Del t each interval of time. ஒவ்வொரு 0.5 செகண்ட்ஸுக்கும் இன்டர்வலை மார்க் பண்ணிட்டு வருது. ஸோ 1 1.5 வரைக்கும் பாருங்க எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க. 0.3, 0.4, 0.2 இருக்கு. எல்லாமே ஈக்குவலா இருக்கா? ஸோ இதான் டேட்டா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? How much work is done on the body by applied force F between the t is equal to 0 to t is equal to 2 seconds. அதாவது டைம் ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஒர்க் டனுக்கு நமக்கு வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒர்க் எனர்ஜி தியரம் என்னது? ஒர்க் எனர்ஜி தியரம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இதான் ஒர்க் எனர்ஜி தியரம். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. சில சப்ஸ்டிட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒர்க் டன் வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நமக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்க என்னென்ன டேட்டா தேவை? ஃபைனல் வெலாசிட்டி தேவை. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வேணும். ஃபைனல் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா டோட்டல் நெட் ஒர்க் டன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? நமக்கு அவைலபிள் மெத்தடு நமக்கு கிராஃப்ல என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கிராஃப்ல கொடுத்தது கிராஃப்ல என்ன கொடுத்துருக்கிறான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த டேட்டா வச்சு சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து மாஸ் இருக்கு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் நமக்கு வந்து கன்வீனியன்ட்டுக்காண்டி 1 செகண்ட்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ரவுண்ட் நம்பரா இருக்கும். இந்த 2 செகண்ட்ஸ்லயும் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். வெலாசிட்டில இருந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலி அட் ரெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் t is equal to 1 second, what is the displacement equation? X of t is equal to ut plus of at square when time is 1 second. So இப்போ வந்து 1 செகண்ட் t is equal to 1 செகண்டா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இந்த கிராஃப்ல கொடுத்துட்டான்? 0.2 மீட்டர். 0.2 மீட்டர் போட்டுருக்கீங்க. when time is equal to 1 second, initial velocity 0, we know that, plus of we don't know the acceleration, time square is equal to 1 square.
This is our equation 1. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போறோம். So when time is equal to 2, when time is equal to 2 seconds, what is the equation? Displacement equation. இது யூனிவர்சல் ஈக்குவேஷன் நல்லா தெரியும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைம் 2 செகண்டா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு? 0.8 மீட்டர் is equal to time to roughly t2 square is equal to 4. This is equation 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆக்சலரேஷன். We know that initial velocity is 0, cancel out பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து ஈக்குவேஷன் வந்து 1 and 2. இதுல வந்து நீங்க என்ன பண்ணிடலாம்? ஆக்சலரேஷன் எனி ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க. இல்ல நம்ம இனிஷியல் மோஷன் இருக்கும்போது otherwise initial acceleration is known as 0. உங்களுக்கு தெரியும்னா அது at rest ன்னு சொல்லிக்கலாம். ப்ராப்ளம் என்ன சொல்லிக்கலாம்? is at rest ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கும். ஒருவேளை பாடி இஸ் இந்த மோஷன்ல இருக்கும்போது ஸ்டடி பண்ண சொன்னாங்கன்னா நம்ம இனிஷியல் வெலாசிட்டி இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு தென் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து அட் ரெஸ்ட் கண்டிஷன் தெரிஞ்சதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0. This term tend to 0. So free from equation 1, இந்த equation வந்து நம்ம ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டுக்கோங்க. இது வந்து 1. ஸோ ஆக்சலரேஷன் கிட்ட என்ன வருது? இங்க போயிருமா? அப்போ 0.4 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி வேணும். ஸோ ஆக்சலரேஷன் கையில் இருக்கு. How to find the final velocity? To find final velocity, we have a equation v is equal to u plus at. Initial velocity is 0. Acceleration just now find that 0.4. Time is 2 seconds. நம்ம 2 seconds ஏன்னா நமக்கு வந்து work done என்ன கேட்குறாங்க? How much work is done on the body by the applied force between t0 to t2 seconds. So kinetic energy change, kinetic energy, final kinetic energy minus initial kinetic energy is equal to work done. Work energy there. So initial kinetic energy is 10 to 0 because initial velocity is 0. நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? half mE ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி போனோம் 0 ஆயிடும். ஸோ நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி எந்த செகண்டு? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. 2 செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்டண்டா ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். நம்ம டைம் எது யூஸ் பண்ணோம்? 2 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 2வது செகண்ட் அந்த வெலாசிட்டி வந்து தெரியும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ work done is equal to half m final velocity square. So that of mass on the 3 kg, final velocity is 0.8 square. Product to 0.4 3 into 4 so 0.96 is the record work done. This is the record answer. So very easy calculation. Next, problem number 10. Problem number 10 2 dimensional xy coordinates xy coordinates clear-ஆ பார்த்துக்கோங்க. The coin slides
over a frictionless plane. கேரம் போர்டு மாதிரி வச்சுக்கோங்க. And crosses on XY coordinate system. XY coordinate system வெக்டர் நோட்டேஷன்ல போட்டாலும் சரி, ஒர்க் டன் இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சாலும் சரி, இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சு ஒவ்வொரு டைரக்ஷன் in XY coordinate system, X ஓட வேல்யூ வந்து 0.3 மீட்டர். நார்மலா வேல்யூஸ் பிராக்கெட்ல கொடுக்குறாங்க 3,4 கொடுக்குறாங்கன்னா நான் அது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து X ஓட வேல்யூ, செகண்ட் வேல்யூ Y ஓட வேல்யூ. அப்படின்னா 3, 4, 7 3 வேல்யூ கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் X, செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ வந்து Z ஓட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் X ஓட வேல்யூ, X ஓட பொசிஷன் வந்து X ஆக்சிஸ், வந்து X ஆக்சிஸ் மார்க் பண்ணுவோம், Y ஆக்சிஸ் மார்க் பண்ணுவோம். X டைரக்ஷன்ல 3 மீட்டர், இது 3 மீட்டரு, இது வந்து 4 மீட்டர் இருந்துச்சுன்னா அந்த காயின் இங்க இருக்கு. Displacement along the X direction is 3 meter. Displacement along the Y direction is 4 meter. இதுதான displacement along the X direction, del X 3 meter. இது வந்து del Y 4 meter. While and constant force actor, அதாவது constant force act ஆகும்போது the force has a magnitude 2 Newton and is directed at a counterclockwise angle of 100 degree from positive direction of the X. அதே மாதிரி கிராஃபை போட்டுக்கோங்க. ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? டைரக்ஷன் மீன்ஸ் த ஆங்கிள். த டைரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் இஸ் 100 டிகிரி ஃப்ரம் பாசிட்டிவ் டைரக்ஷன். இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ். இதுல இருந்து 100 டிகிரி, அப்போ 100 டிகிரி இப்படி வரும். This is a 100 degree angle. My force is 2 Newton. So solve பண்ணணும். சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. முதல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸை சால்வ் பண்ணுங்க. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன வருது, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன வருது, டைரக்ஷன் வேணும் நமக்கு. டைரக்ஷனை கரெக்டாக சொல்லணும். ரிசால்வ் பண்ணுங்க. இதில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எப்படி வரும், வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எப்படி வரும், ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் முதல் ஒர்க் டன் ஃபார் ஆல் ஹரிசாண்டல் டைரக்ஷன் கண்டுபிடிங்க. ஒர்க் டன் ஃபார் ஹரிசாண்டல் டைரக்ஷன். வாட் இஸ் மை ஃபோர்ஸ் டு ஆங்கிள் என்ன போடுவீங்க, காஸ். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கு, 10 டிகிரி. நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணும்போது நீங்க இப்படி ரிசால்வ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த குவார்டர் இருந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். இப்படி ரிசால்வ் பண்ணிக்கலாம். ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நெகட்டிவாக வரும். எப்படிலாம் ரிசால்வ் பண்ணிக்கோங்க. நான் 100 டிகிரின்னு வச்சு போறேன். இப்படிதான் ரிசால்வ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், 3. தென் வெர்டிக்கல் சைடில் 2 sin 100 டிகிரி. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4. ஆன்சர் பாருங்க, இதுக்கு வந்து மைனஸ் வரும். ஹாஸ் 100 டிகிரிக்கு வந்து மைனஸ் வரும். மைனஸ் 1.041, then 7.87. இப்போ நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 6.87 ஜூல்ஸ். ஓகே, இதை வந்து இன்னொரு விதமா எப்படி பண்ணுவீங்க, ஒரு ஐடியா சொல்லுங்க. இந்த ஃபோர்ஸோட ஆங்கிள் வந்து 10 டிகிரின்னு வந்துருச்சா, 12 நியூட்டன் ஃபோர்ஸ் வித் ஃபிக்ஸட் ஓரியன்டேஷன். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். ஃபிக்ஸட் ஓரியன்டேஷன் does work on a particle as a particle moves through the 3-dimensional displacement. 3-dimensional x direction போகுது, y direction போகுது, z direction போகுது. What is the angle between the force, angle கேட்குறான், and the displacement? If the angle in the
particle's kinetic energy is 30 plus 30 joules minus 30 joules. If change displacement, if change in particles அதாவது என்னன்னா கைனடிக் எனர்ஜி வந்து 30 ஜூல்ஸா இருக்கும்போது கேட்குறான், கைனடிக் எனர்ஜி வந்து மைனஸ் 30 ஜூல்ஸா இருக்கும்போது கேட்குறோம். ஸோ நம்ம ஆங்கிள் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசிக் ஃபார்முலா, we know that change in kinetic energy is equal to work done. We know that work done is equal to FD. If there is an angular force, FD cos theta. Dot product, so that cos theta. நமக்கு தேவை ஆங்கிள். இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கணும். இந்த தீட்டா வேணும்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும், டிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், அண்ட் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வேணும். டேட்டா கிவன் என்ன இருக்கு? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 30 டிகிரியா இருந்துச்சு, 30 ஜூல்ஸா இருந்தா தீட்டா கேட்குறான், அண்ட் மைனஸ் 30 ஜூல்ஸா இருக்கும்போது தீட்டா எவ்வளோன்னு கேட்கலாம். இதுதான் விஷயம். ஸோ நம்ம வந்து வேல்யூஸ் ஃபோர்ஸ் நமக்கு இருக்கு கிவன் டேட்டாவில். நமக்கு ஃபோர்ஸ் 12 நியூட்டன் இருக்கு. Distance is just a minute, hold on. இது வர மாமா கிளாஸ்ல இருக்கல. இன்னும் வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான். ஸோ வெக்டர் மேக்னிடியூட் எடுங்க. மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அதை கொடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணுமா? This gives the magnitude of the vector is equal to ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணா வெக்டர் கிடைச்சிடும். 2 ஸ்கொயர், சாரி மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ், சாரி ஃபார் த மிஸ்டேக், மைனஸ் 4 minus s minus 4 square plus 3 square gives 4 plus 16 plus 9. எவ்வளோ வந்து 29. ரூட் 29க்கு வந்து கால்குலேட்டர் root of 29 gives root of 5.3. very good, ரொம்ப ஃபாஸ்ட். 5.39 meter. Okay, so distance in magnitude கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்ஸ் 12 நியூட்டன் இருக்கு. அப்போ நம்ம தீட்டா கண்டுபிடிக்கலாம். when kinetic energy is equal to plus 30 joule, இந்த ஃபார்முலா 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 30 joule is equal to force 12, distance 5.39 cos theta. Cos theta is equal to எல்லாத்தையும் simplify பண்ணுங்க. 12 into 5.39. So the theta is equal to cos inverse of, most probably உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா இதுதான் ஆன்சர். இதோட ஆன்சர் நிறுத்திருக்கோம். அதர்வைஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் உங்களுக்கு கொடுப்பான். ஸோ theta, what is the theta? Theta is 2.5 when kinetic energy is 30 joules. If the kinetic energy, change in kinetic energy is minus 30 joules, what answer? இதே தான் திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகும், பட் ஆனால் மைனஸ் cos inverse of மேல என்ன இருக்கும்? minus 30 divided by 12 into 5.39. That's it. What is the angle now? எப்படி மைனஸ்ங்கிறதுனால எபோவ் 90 டிகிரி தான் வரணும். வந்து 118 டிகிரி வருது. 1 சார் 2 ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் நடத்துல டவுட் இருக்காப்பா? கிவன் ப்ராப்ளம் இதுதான். ப்ராப்ளத்துல வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கான்செப்ட் தான் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். இப்போ நெட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிகர் கொடுத்துட்டான். சோசன் ஓவர் ஹெட் டாப் வியூல கொடுத்துருக்கான். 3 horizontal force, view of 3 horizontal forces.
acting on a cargo that was an initially stationary. Initial stationary, அதாவது initial rest condition இருக்கும். So initial velocity 0. இதாவது நம்ம initial velocity 0 no problem. But now moves across a frictionless floor. இந்த ஃப்ளோர்ல என்ன ஆகுது? மூவ் ஆகுது. எனி டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அது நமக்கு தெரியல. The force magnitudes are F1 ஓட வேல்யூ கொடுத்துட்டான், F2 ஓட வேல்யூ கொடுத்துட்டான், and F3 ஓட வேல்யூ கொடுத்துட்டான். And the indicated angles are θ2 and θ3 கொடுத்துட்டான். What is the net work done on by the three forces during the first 4 meter? First distance x is equal to 4 meter. 0 to 4 மீட்டர்ல இதோட ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்கலாம். ஸோ நம்ம ஒர்க் டன் பண்ணால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். என்னோட பிளாக் இங்கே நடுவில் இருக்கு, பெருசாக ஒரு பெரிய டாட் வச்சுக்கோம். ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது வந்து F3. இது வந்து F1, அது ஹரிசாண்டல் லெஃப்ட் சைடு டைரக்ஷன். 3 ஃபோர்ஸ் மார்க் பண்ணுவோம். So this is my angle θ3. This is my angle θ2. இதுக்கு வந்து ஆங்கிள் இல்லை. So work done is equal to, what is the formula? General formula, work done is equal to 4 into distance. Distance here, what is the distance? Distance is 4 meter. ஏன்னா first 4 மீட்டருக்கான work done தான் கேட்குறாங்க. Work done is equal to force into distance. டிஸ்டன்ஸ் பார்த்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து d is equal to 4 given d is equal to 4 meter, no problem. பட் ஃபோர்ஸை பார்க்கும்போது 2 ஃபோர்ஸ் இருக்குது. இன்க்ளைன்டு ஃபோர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்க்ளைன் ஃபோர்ஸ்னால் ரிசால்வ் பண்ணலாம். ரிசால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ரெண்டே ரிசால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிசால்வ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். முதல்ல ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் என்னன்னு பாருங்க. இப்போ F3 ரிசால்வ் பண்ணுங்க. ரிசால்வ் பண்ணீங்கன்னா F3 cos theta and F3 sin theta வரும். இதை ரிசால்வ் பண்ணுங்க. அவுட்வர்ட் முக்கியமான பாயிண்ட். F2 cos theta 2, இது வந்து theta 3. அதே மாதிரி இங்க ஹரிசாண்டல் வந்து F2 sin theta 2, theta 3. Okay. So first resolve the horizontal forces. Summation of all horizontal forces is equal to first F1 left side direction போனாலும் minus F1, F3 right side, so plus cos theta 3, F2 again left side, so இங்க வந்து minus வந்துரும், minus F2 sin theta. So we have the values. What are the values right now? எல்லா values எடுத்து எழுதிக்குவோம், அப்போ ஈஸியா இருக்கும். F1 is equal to 3 Newton, F2 is equal to 4 Newton, 10 Newton, theta 2 is equal to 50, theta 3 is equal to 35. Okay, good. Value substitute பண்ணுங்க. F1 ஓட value minus 3, F3 into 10 cos 35. F2 ஓட value 4 sin 50 degree. Simplify it. நம்ம கால்குலேட்டர் எடுத்து போடுவோம். cos 35 ஓட வேல்யூ எவ்வளோ? cos 35 into 10. cos 35 into 10 plus minus
minus 915 into 4 plus not, again the minus 3. Answer is 2.3 Newton. ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சா? 2.1. 5.4 வருது. எவ்வளோப்பா? 5.4 வருது சார். இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருங்க. ஒரு டீட்டெயிலாக போடுவோம். 3 10 தனியாக வச்சுக்கோங்க. காஸ் 34 வேல்யூ சொல்லுங்க. அப்போ இது எரர், காமன் எரர் தான், நோ ப்ராப்ளம். காஸ் 35 வேல்யூ என்னது? 0.819. எப்பெல்லாம் எரர் வருதோ அப்படி சிம்பிளிஃபைல பண்ணணும். சைன் 50 வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. 0.766. So minus 3 plus 8.19 minus இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 3 வருது. 3.06 நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். minus 3 again minus 3 plus 8.19. நீங்க தான் கரெக்டா? எவ்வளோ வந்தது உங்களுக்கு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா 8.19 minus 2.19 தான், கரெக்டு தாம்மா. 2.13. சின்ன எரர் வரும். இந்த எரர் அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கை மேக்சிமம் குறைக்க முயற்சி பண்ணுங்க. நியூட்டன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். சிமிலர்லி நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க் டன்னை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், சாரி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ், F5 = என்ன? வெர்டிக்கல் ஃபோர்ஸ் F3 sin θ3 upward direction, no problem. Another vertical forces F2 cos θ2. இது வந்து டவுன் சைடால மைனஸ் வருது. So substitute the values 10 sin 35. F2 ஓட வேல்யூ எவ்வளவு? 4 cos 50. Answer 10 sin 35 into minus 4 sin 50 gives 3.17. So this is my vertical forces. So resultant force, net force are is equal to, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வெக்டர் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சரி, சொல்லணும் அவசியம் இல்லை. ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும். fx ஸ்கொயர் 2.13 ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ், இதை நான் போட்டு வச்சிருக்கேன், நோ ப்ராப்ளம், 3.82 நியூட்டன். So net force கண்டுபிடிச்சிட்டோம். Finally we going to find out the work done. Work done is equal to net force into distance. Here net force is 3.82 into distance is 4, 382, 4, 8, 16, 1, 12, 3, 13.6. 8, 16, 12, okay, 13.68 joules. So now the next problem. Problem number 15. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டஃபாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சிம்பிள் கான்செப்ட் தான். Figure shows 3 forces applied to the trunk that moves leftward. முக்கியமான பாயிண்ட். எந்த டைரக்ஷன் மூவ் பண்றான்? லெஃப்ட் சைடுல மூவ் பண்றான். by 3 meter. இது முக்கியமான பாயிண்ட். Over a frictionless force. The force magnitudes F1, F2, F3 மூணு கொடுத்துறான். F1 எவ்வளோ?
இங்கே நம்ம ஃப்ரீ பாடி ஏற மறையாம இங்கே வரைஞ்சிக்கலாம். F1 5 நியூட்டன், F2 9 நியூட்டன், F3 3 நியூட்டன். The angle is 60 degree. During this displacement, what is the net work done on the truck by the three forces? Does the kinetic energy of the truck increases or decreases? Increase ஆகுதா decrease ஆகுதான்னு கேட்குறான். kinetic energy இதுக்கு இந்த கேஸ்க்கு என்ன ஆகும்? work done பாசிட்டிவா இருந்துச்சுன்னா kinetic energy வந்து decrease ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். work done இது ஃபார்முலா என்ன? டேட்டாஸ் எழுதுங்க. F1 F2 3 மார்க் பண்ணிட்டோம். வேற என்ன டேட்டா இருக்கு? θ = 60 டிகிரி. மொத்தம் இந்த ஃபோர்ஸ் ஒர்க் டன் 1 W1, அது மூணு ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் தனித்தனியாக ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறேன். F1 into distance. My force F1 is a leftward force, that is 5. Traveling distance is 3. My displacement in this direction, my force also in this direction, so that this is positive work done. Next, work done 2, இங்க எழுதுவோம் force 2, F2. இதை ரிசால்வ் பண்ணும்போது ஹரிசாண்டலா ஒன்று போகும், வெர்டிகலா போகும். வெர்டிகல்ல மூவ்மெண்ட் இல்லை, ஹரிசாண்டல் தான் மூவ்மெண்ட். ஸோ ஹரிசாண்டல்னா நமக்கு என்ன ஒரு F2 cos 60. இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், காம்பனன்ட் ஃபோர்ஸ். அதாவது don't worry about the vertical force there because movement is in the left side. ஸோ நம்ம ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கு? இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஃபோர்ஸ் ரைட் சைடு இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன சைன் போடணும்? அந்த ஒர்க்குக்கு நெகட்டிவ் சைன் போடணும். Displacement is 3. So put a negative sign. The answer is minus 13.5 joules. So total net work done is equal to W1 plus W2 plus W3. Vertical direction movement இருக்காது. So there is no work done. This is 10 to 0. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 15 minus 13.5. The answer is 1.5 joule. இப்போ இதை வச்சு கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு சொல்லிடலாம். ஸோ பாசிட்டிவா இருந்திருக்கு, இது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது முடிச்சிட்டோம். ப்ராப்ளம் நம்பர் 16. இது கிராஃப் ப்ராப்ளத்தை வச்சு நமக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க. 8 kilogram object is moving in a positive direction of x-axis. அதாவது பாசிட்டிவ்னா ரைட் சைடு. When it passes through 0 position, graphல 0 position, a constant force directed along the axis begins to act. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க வரும்போது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. The figure 7.2, the figure gives its kinetic energy versus the position as it moves from 0 to 5 meter. K naught is equal to 30 joule. அதாவது இந்த பொசிஷன்ல K naught எவ்வளோ? 30 joule. அப்ப kinetic energy என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து 5 மீட்டரை தொடும்போது kinetic energy 0 ஆகுது. அப்ப ஃபைனல் பொசிஷன்ல kinetic energy 0னா இங்க வெலாசிட்டி 0. இதுதான் கிராஃப்ல இருந்து ரீட் பண்றது. What is V when the object moves back through x is equal to -3 meter? அதாவது இந்த பிளாக் வந்து இங்க வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது -3 மீட்டர்ல அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்கலாம். இதுதான் ப்ராப்ளத்தை ஸ்டடி பண்ணது. ஸோ இதுல இருந்து நம்ம ப்ராப்ளத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் ஃபிகர், kinetic energy, initial kinetic energy is equal to 30 joule. We know that change in kinetic energy is equal to final kinetic energy minus kinetic energy initial. இது initial kinetic energy.
This is the final kinetic energy. Velocity 0. Graph value நமக்கு தெரிஞ்சிருக்கு. Finally, there is no kinetic energy. So final kinetic energy 0. Initial kinetic energy is 30 joule. So minus 30. Next, when x is equal to 5 meter, what is the acceleration? முதல்ல acceleration கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷனை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வெலாசிட்டி 3 மீட்டர் இருக்கும்போது எவ்வளோ -3 இருக்கும்போது வெலாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கும். சேம் கான்செப்ட், சேம் ப்ரொசீஜர் தான், வெரி ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க நம்ம லாஸ்ட் கிளாஸ் நடக்கும்போது ஃபார்முலா சொல்லியிருப்பேன். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஷார்ட்கட் இருக்குன்னு m a del x இந்த ஃபார்முலா வச்சு மொதல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இது வந்து பக்கப் பண்ணியே ஆகிற ஒரு நடுவே கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல போட்டு வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறோம். That's it. So that acceleration is equal to del k m del x. ரொம்ப கவனமா பண்ணணும். Del k is minus 30. Mass of the object. What is the mass? 8 kilogram. 8 kilogram. Distance இங்கேருந்து இது வரைக்கும் அதான் 5 meter. So answer minus 30 divided by 40. 3 by 4 is equal to 0.75. So acceleration is minus 0.75 meters per second square along this path. அதாவது என்ன, ஆக்சிலரேஷன் ரெட்டார்ட் ஆகுது. மைனஸ்னா டி ஆக்சிலரேட் ஆகுது. அப்ப என்ன கேட்குறாங்க, ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியணுமா, ஃபைனல் வெலாசிட்டி இந்த 0 ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஓகே, ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். is equal to 2us. நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியணும். இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவேஷனை வச்சு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ, எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், எக்ஸஸ் வி ஸ்கொயர் = u ஸ்கொயர் + 2as என்ற ஃபார்முலா தூக்கி நம்ம கரெக்டாக 3 மீட்டர்ல எவ்வளோ வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி மீன்ஸ் இங்க வரும்போது இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. மூவ்மெண்ட் எடுக்கிறோம், கிராஃப் எடுக்கிறோம். இந்த ஃபைனல் வெலாசிட்டி 0 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ we need to find the initial velocity. இப்போ u ஸ்கொயர்டை கொண்டு வந்தா பாசிட்டிவ் ஆகிடும். இது இங்கே அப்படியே மாற்றி போட்டுக்கிறேன். v squared minus 2as. We know final velocity is 0. So minus 2, 0.75. The distance is 5. இங்க ஆக்சலரேஷன் வந்து மைனஸா, ஸோ இங்க மைனஸ் போட்டுருவோம். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2.75 into 2 into 5 ரெண்டு மல்டிபிளை பண்ணிக்கலாம். 10 into 0.75 7.5 7.5 meters per second square. This is the initial u squared. Initial velocity is a u squared value. So u is equal to 2.7 meters per second. இந்த பிளாக்கோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்கு, 2.7 meters per second. இந்த டிராவலிங் பாத், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இவ்வளோ இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டி இவ்வளோ, ஃபைனல் வெலாசிட்டி 0. இந்த டேட்டா வச்சு இதோட ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் 0.75 meters per second. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா -3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல
அதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறேன். ஃபைனல் வெலாசிட்டி இங்கேருந்து வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ரிட்டர்ன் ஆகுதுன்னா மைனஸ் இந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த பொசிஷன் வந்து இங்கே வரும்போது -3 இருக்கு. இப்போ இதோட வரும்போது இங்கே ஒரு வெலாசிட்டி மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். கரெக்டாக இந்த இன்ஸ்டன்ட்ல வரும்போது வெலாசிட்டி எவ்வளோ கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? p squared minus u squared is equal to 2as v squared is equal to u squared plus 2as v is equal to root of u squared plus 2as. Acceleration is constant. We know that values substitute பண்ணுங்க. u squared value என்னது? u squared value நம்மகிட்ட இருக்கு 7.5. Okay. Acceleration is constant minus 0.75. Distance is reverse ஆகாம -3. So simple calculation. இது மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் 6 75 into 6 30 0 42 345.75 4.5. So that answer 7 plus 4 11 total total answer 3.5 meters per second. So the object இங்க வரும்போது இனிஷியல் வெலாசிட்டி 1.7 meters per second இருக்கு. அப்படியே வந்துட்டே இருக்கு. d ஆக்சிலரேட் ஆகுது பிகாஸ் -7.5. இந்த பொசிஷன் வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிருது, ஸ்டாப் ஆயிருது. திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகுது. ரிட்டர்ன் பேக்ல வரும்போது இது வந்து 0 ஆயிரும். இப்போ -1 மீட்டர் -2 மீட்டர் எக்ஸாக்டா -3 மீட்டர் வெலாசிட்டி நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3.5 meters per second. So answer is 3.5. Doubt இருக்காப்பா? Lift a 72 kg astronaut. Mass is equal to 72 kg உள்ள ஒரு சயின்டிஸ்ட் ஆஸ்ட்ரோனட்டை தூக்குறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 15 மீட்டர் வெர்டிக்கலி 15 meter from the ocean by means of the cable. இங்க வந்து எதை யூஸ் பண்ண? கேபிள். நம்ம டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம் லாஸ்ட் சாப்டர்ல. லிஃப்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம். அந்த கான்செப்ட் அடாப்ட் பண்ணிக்கணும். The acceleration of the astronaut, acceleration in upside direction. Note this point. Acceleration எப்படி இருக்கு? லிஃப்ட் பண்ணி மேல தூக்குறாங்கன்னா acceleration வந்து upside இருக்கு. How much work is done on the astronaut? அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா work done astronaut மேல ஹெலிகாப்டர் எவ்வளவு அப்ளை பண்ணுது? Under the condition, the force from the helicopter, work done by the force from the helicopter, அதாவது work done by helicopter அதான் ஆக்சுவல் மீனிங். ஏன்னா ஹெலிகாப்டர் புல் பண்ணி மேல தூக்குது. ஸோ நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எத்தனாவது? இது பேரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம கொடுத்து லிஃப்ட் பண்றோம், சிஸ்டத்துக்கு ஒர்க் கொடுக்குறோம். பி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி, டபிள்யூஜி. இது வந்து டபிள்யூஎஃப்னு வச்சுக்கலாம். இது வந்து டபிள்யூஜி. கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒரு ஒர்க் செய்யலையா? கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே. வாட் அட் ஹர் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க, ஸ்பீட் கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி ஒர்க் டன் தான். ஸ்பீட் ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கும். 0 பொசிஷன்ல இருந்தா தூக்குவாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஸ்பீட் 4 கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? ஹெலிகாப்டரோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? அப்வர்ட் சைடில் இருக்கணும். கிராவிட்டி ஃபோர்ஸ் டவுன் சைடு ஆக்ட் ஆகும்.
ஆக்சிலரேஷன் ஆல்சோ ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன். நம்ம வந்து ஸ்ட்ரிங் இது எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம்னா லிஃப்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். லிஃப்ட்ல வந்து இங்க இருக்குங்க, லிஃப்ட் வந்து அப் சைடு மூவ் ஆகுது. நான் ஆல்ரெடி நம்ம திருப்பி ரிப்பீட்டேட்டிவா சொல்றது வெயிட்லெஸ் அப்பேரண்ட் வெயிட். அப் சைடு மூவ் பண்ணோம்னா வெயிட் ஃபுல்லா ஃபீல் பண்ணும், வெயிட் ஆட் ஆகும், அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. டவுன் சைடு மூவ் ஆகும்போது வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும். அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து என்னது அப் சைடு நீங்க வச்சு தூக்குறீங்க. ஸோ நீங்க ரிசால்வ் த ஃபோர்ஸ், அதே நம்ம ஃபார்முலா என்ன ஒன்று என்ன பண்ணிக்கோ. ஒரு ஆஸ்ட்ரோனட்டை சும்மா ஒரு மாஸ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஒரு கேபிள் வச்சு மேலே தூக்குறாங்களா, இது லிஃப்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்டு, கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்டு. நம்ம இதை ரிசால்வ் பண்ணியிருக்கோம். ஆக்சிலரேஷன் அப்சைட் டைரக்ஷன். இதை வந்து நீங்க ஈக்குவேஷனை போட்டு ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் கேபிள் ஃபோர்ஸ், அதாவது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் டென்ஷன் படிச்சிருக்கோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m into g plus e. when moving upward இந்த பாசிட்டிவ் ஏன்னா வெயிட் ஆட் ஆகும், when moving downward இங்க நெகட்டிவ் வரும் ஏன்னா வெயிட் வந்து லெஸ் ஆகும். so we have the mass of the astronaut, அதை தனியா வச்சுக்கோங்க. கிராவிட்டி g அப்படி வச்சுக்கோங்க. அப்சைடு ஆக்சிலரேஷன் a ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம் g by 10. so நம்ம ஜெனரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் for upside movement or force acting on the system இது கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் force applied in the direction of the displacement. force வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் டைரக்ஷன்ல இருக்கு. so it's a positive. அதாவது இது வந்து பாசிட்டிவ் தான் இருக்கணும். பாசிட்டிவ்ல வந்துருச்சா? ஓகே, வாட் ஹேப்பன் ஃபார் த கிராவிட்டி ஃபோர்ஸ்? இது வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ். கிராவிட்டி ஃபோர்ஸ் என்னது மைனஸ் mg போடணும், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேல இருக்கு, கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து கீழே வருது. இப்போ 1 by 1 கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் ப்ராப்ளத்துல, work done by the helicopter, work done by the force. so work done by the helicopter நான் இங்க எழுதிக்கிறேன். by means of the cable. அது ஹெலிகாப்டர் வந்து கேபிள் மூலமா தூக்குது. ஹெலிகாப்டர். so work done by helicopter ஹச் போட்டுக்கோங்க. ஆஹா, வெளியே போயிட்டு வராங்களா? somewhat the problem. பாருங்க, a constant force. இது வந்து நீங்க ஹோம்வொர்க்கா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஒர்க்கு தான், ஈஸி. இதை மட்டும் நீங்க ஹோம்வொர்க் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன்று. ஓகே, டவுட் இருக்காப்பா?